குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான மாதம் ரமதானுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் அனைவர்களும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நோன்பு நோற்றம் இறைவனுக்காக பசித்திருந்தோம், இறைவனுக்காக தாகித்திருந்தோம், இறைவனுக்காக எல்லா அமலும் செய்தோம், இறைவனுக்காக சதகா கொடுத்தோம், இறைவனுக்காக ஜகாத் கொடுத்தோம், இறைவனுக்காக ஏழைகளுக்கு உணவு கொடுத்தோம், இறைவனுக்காக எல்லாமே செய்தோம். இஃப்தாருடைய அந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதாரத்தை வழங்கினோம், சஹருடைய அந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதாரத்தை வழங்கினோம். எல்லாமே காரணம் இறைவன், இறை நெருக்கம், நன்மைகள் என்பதாக ஒரே ஒரு நோக்கம் தான். நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அந்த அடிப்படையில இந்த ரமதானுடைய மாதம் ஏன் சிறந்த மாதம்? இந்த லைலத்துல் கத்ருடைய இறைவை வைத்துதான் 30 நாட்களையும் இறைவன் சிறந்த மாதமாக சிறந்த நாட்களாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் இன்னும் இரவில் தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். இந்த இரவுக்கு 4 சிறப்பு. லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு 4 சிறப்பு இருக்கு. ஒன்று, குர்ஆன் இந்த இரவில் இறக்கப்பட்டது, ஒரு சிறப்பு. ஒரு சிறப்பு என்ன? குர்ஆன் இந்த இரவில் இறக்கப்பட்டது. இரண்டாவது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இந்த ஓர் இரவு நம்ம ஹயாத்தாகினோம் அப்படின்னா, செல்போன் இல்லாம, விளையாட்டு இல்லாம, டிவி பார்க்காம, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இந்த இரவு முழுவதும் நம்முடைய அமலை ஹயாத்தாகினோம் அப்படின்னா என்ன ஆகும்? 84 வருஷம் நம்ம செய்த அமல் இந்த ஒரு இரவு நமக்கு கிடைச்சிடும். 84 வருஷம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அது எல்லாமே ஒரு சூறால வருது. அந்த சூறாவின் அர்த்தத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது, இது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். மூன்றாவது, மலக்குமார்கள் இந்த உலகத்தை நோக்கி அணியணியாக வராங்க. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த சூறாவுடைய அர்த்தத்தை பாருங்க தெரியும். இந்த உலகத்தை நோக்கி மலக்குமார்கள் அணியணியாக வருவாங்க. மலக்குமார்கள் யாருடனும் எப்பொழுதும் முஸ்தாபா செய்து கொண்டே இருக்கலாம் இந்த இரவுல. அது நமக்கு தெரியாது, மலக்குமார் மக்களுக்கு தெரிய மாட்டாங்க. அப்ப நம்மோடு இருப்பாங்க, இந்த பேச்சை கேட்கலாம், இந்த ஊரில் இருக்கலாம், இந்த ஊரில் சுற்றி கொண்டு இருக்கலாம். காரணம், இறைவன் சொல்றான், உலகெங்கும், உலகில் எந்த மூலை முடுக்கும் இந்த உலகில் மலக்குமார்கள் இந்த இரவில் அணியணியாக உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு, ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த சிறப்பு ஃபஜ்ர் வரைக்கும் இறைவன் வைத்திருக்கிறார். ஃபஜ்ருக்கு அப்புறம் முடிஞ்சது. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இரவு முழுவதும் சஹர் சாப்பிடுற வரைக்கும் விழித்து இருப்போம், நண்பர்களோடு பேசிட்டு இருப்போம், ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவோம், மொபைல் போன்ல மாப்பிள்ள அண்ணா அவனை போடுறா இவனை போடுறான்னு பப்ஜி விளையாண்டு நேரத்தை அப்படியே கழிச்சிருவோம். எப்படி? இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. மாப்பிள்ள இப்போ தூங்கிட்டேன்னு வச்சுக்கீங்க, சகர் பேர் பார்த்துக்க எந்திக்க முடியாது. ஒரு பாருங்க, தூக்கத்துல 1/2 மணி நேரத்து தூங்கினா வச்சுக்கலாம், எந்திக்க முடியாது. ஒண்ணு முழிச்சுட்டு இருந்தா, இரவு முழுவதும் முழிச்சுட்டு இருந்தா ஒண்ணும் தெரியாது. ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு அவனுக்கு தெரியாது. மாப்பிள்ள நீ அடி, நீ புடி, பப்ஜி விளையாடு, அவனை அடி அப்படின்னு 4 மணி வரை விளையாட்டு ஆகும் தெரியல. சகர் நேரம் வந்துச்சு, சரி சகர் சாப்பிடுவோமா? சகர் சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் சுபுக்கு 1 மணி நேரம் இருக்கு. இப்ப வீட்டுக்கு போய் ஒரு சாயாவை குடிச்சு என்ன செய்வோம்னா, வீட்டுக்கு போய் ஒரு சாயாவை குடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் படுத்து அல்ஹம்துலில்லாஹ் சுபுக்கு வரலாம்னு நினைப்பாங்க. போயிடும், சுபு தூங்கிதான் முடிஞ்சுது. அதனால இரவு முழுவதும் விழித்து இருந்து சுபு தொழுகவில்லை என்றால், அதுவும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவு முழுவதும் விழித்திருந்து சுபு தொழுகவில்லை என்றால், நீங்கள் இரவு முழுவதும் செய்த அமல் அனைத்தும் வீண். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இதனுடைய சிறப்பு ஃபஜ்ர், நாளை ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிறது. ஆக மொத்தம் 4 சிறப்பு இருக்கிறது லைலத்துல் கத்ருடைய இரவுல. முதல் சிறப்பு, குர்ஆன் இறங்குச்சு. அந்த வரலாறு நமக்கு தெரியணும். குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும். குர்ஆன் நமக்கு எப்படி தந்தான் இறைவன்?
குர்ஆனை எப்படி தந்தார்? இன்னைக்கு நம்ம சொகுசா மொபைல் போன்ல வச்சிருக்கிறோம். ஒரு 30 ஜுஸுக்குள்ள குர்ஆன் இருக்குது. பிரதியா அடக்கி வச்சிருக்கோம் பள்ளிவாசல்ல. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விற்பனைக்கு வந்து விட்டது. இந்த விற்பனைக்கு எல்லாம் பதிப்புகள் எல்லாம் போடுறதுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஷரீஃப் இறங்கப்படுகின்ற பொழுது எப்படி இறைவன் இந்த குர்ஆனை பாதுகாத்தார், எப்படி பாதுகாக்க வைத்தார், கியாமத் நாள் வரை வரக்கூடிய சமூகத்திற்கு இந்த குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்கிறது. குர்ஆன் இறங்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஸல்லல்லாஹு படுத்துட்டு இருப்பாங்க. குர்ஆன் இறங்கும். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போத்திருப்பவரே, இந்தாங்க வஹி வருது உங்களுக்கு. மலையில இருப்பாரு, வஹி இறங்கும். வீட்டுல மனைவியோடு பேசிட்டு இருப்பாரு, வஹி இறங்கும். அப்ப 23 வருஷம் இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது மக்காவில் குர்ஆன் இறங்கியது 13 வருஷம். பிறகு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். 10 வருஷம் அங்கே குர்ஆன் இறங்கியது. 23 வருஷம் குர்ஆன் இறங்கியது. 23 வருஷம். அப்ப எப்படி பாதுகாக்கப்பட்டது குர்ஆன் இறங்கிய பிறகு? அன்னைக்கு சில சஹாபாக்கள் எழுதி வைப்பாங்க, ஸல்லல்லாஹு ஓதி காமிப்பாங்க. சில சஹாபாக்கள் எழுதி வைப்பாங்க, சில சஹாபாக்கள் மனசுல வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப கேட்டாலும் ஓதி காமிக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் பாதுகாக்கப்பட்டிருச்சு. சில பிரதிகள் எழுதி வைக்கப்படும், சில பிரதிகள் நபி சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருக்கும். அப்படிதான் நபியுடைய காலம் வரைக்கும் குர்ஆன் அப்படிதான் இருந்துச்சு. 30 ஜுஸுக்களாக, 114 சூறாக்களாக, 14 சஜிதா கொண்ட குர்ஆனாக, 114 சூறா கொண்ட குர்ஆனாக, 6666 ஆயத்து கொண்ட குர்ஆனாக இல்லை. ஒவ்வொரு சஹாபாவுடைய உள்ளத்துல இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி, அதுக்கப்புறம் குர்ஆன் இறங்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு குர்ஆன் இறங்கவில்லை, வஹி வரவில்லை. குர்ஆன் வஹி வரவில்லை. அதோட முடிஞ்சது. 23 வருஷம் குர்ஆன் இறங்கி முடிஞ்சது. முழு குர்ஆன் இறங்குச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அவருடைய ஆட்சி காலத்துல சஹாபாக்களுடைய உள்ளத்துல தான் குர்ஆன் இருக்கு. அது வரைக்கும் பிரதிகளாக, முழு பிரதிகளாக எழுதப்படவில்லை குர்ஆன். சஹாபாக்களுடைய உள்ளத்துல குர்ஆன் இருக்கிறது. அந்த நேரத்துல ஒரு போர் வருது, ஒரு போர். அந்த போர்ல கிட்டத்தட்ட 120 ஹாஃபிஸான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. 120 குர்ஆனை வாழம் செய்த சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவலை வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே 120 குர்ஆனை வாழம் செய்த சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்படி ஒருத்தர் வச்சுக்கல, பின்னாடி வரக்கூடிய சமூகத்திற்கு இந்த குர்ஆன் தெரியாம போயிடும், குர்ஆனுடைய வேதம் தெரியாம போயிடும், ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நபி செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். சரி, அப்படியே காலங்கள் கழியுது. பின்னாடி அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்பவும் சில சஹாபாக்கள் மௌத்தாகிறாங்க, ஹாஃபிஸான சஹாபாக்கள். உள்ளத்துல தான் பாதுகாக்கப்பட்டது வருது. சில பிரதிகள் இருக்குது, அவ்வளவுதான், முழுவதுமாக இல்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அவங்க முயற்சி செய்யறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத நம்ம ஏன் செய்யணும், பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் அசால்ட்டா விடுறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம் வருது. அவங்க தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்யறாங்க, இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஹாஃபிஸான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க, ஹாஃபிஸான சஹாபாக்கள் வஃபாத்தாகிறாங்க. இப்படியே குர்ஆன் பின்னாடி வரக்கூடிய சமூகங்களுக்கு தெரியாம போய்விடும் என்பதற்காக இந்த 30 ஜுஸுக்களாக, 114 சூறாக்களாக, 6666 ஆயத்துகளாக, 14 சஜிதா கொண்ட குர்ஆனாக தொகுக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு உத்தரவிடுறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுதுதான் முழு குர்ஆனாக தொகுக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம தராவீஹ்ல இந்த திக்ர் ஓதுவோம். ஜாமிஉல் குர்ஆன் காமியுல் ஹயாஇ வல் ஈமான். ஜாமிஉல் குர்ஆன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம தராவீஹ்ல ஓதக்கூடிய திக்ர்ல வருது. கிட்டத்தட்ட 8வது சலால ஓதும் நினைக்கிறேன். ஜாமிஉல் குர்ஆன் காமியுல் ஹயாஇ வல் ஈமான். அப்ப ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுல இருந்து குர்ஆன் பிரதிகளாக 30 ஜுஸுக்களாக உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது. உலகம் முழுவதும் குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுவதும் குர்ஆன்
மனுஷன் பாவம் செய்யக்கூடியதான். அதனால வந்து அவர் நல்லவர், அவர் பாவமே செய்ய மாட்டார் அப்படின்னா யாரையும் பார்த்து சொல்ல முடியாது. சில நேரங்களில் மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் சிறந்தவன், அந்த பாவத்தை திருத்திக் கொண்டு இறைவனுக்கு தௌபா செய்யக்கூடியவன். அந்த பாவத்தை செய்துட்டு, அதாவது இஸ்லாம் நமக்கு சொல்லுது, எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தால் நன்மை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. 3 விஷயங்கள் பார்த்தால் நன்மை. ஒன்று குர்ஆன், குர்ஆனை பார்த்தால் நன்மை. 2 பெற்றோர்கள். 3 கஅபத்துல்லாஹ். இவை அனைத்தும் பார்த்தாலே நன்மை. அதனால மக்காவில் உள்ள காரிகள்லாம் குர்ஆன் ஓதும்போது நம்ம கண்ணீர் வருதா இல்லையா? குர்ஆனை ராகமா ஓதும்போது ஏன் நம்ம கண்ணீர் வருது? மற்ற விஷயங்கள் நம்ம கண்ணீர் வரல. ஒரு கவலை இருந்துச்சுன்னா கண்ணீர் வரும், ஒரு துக்கம் இருந்துச்சுன்னா கண்ணீர் வரும், ஒரு சோகம் இருந்துச்சுன்னா கண்ணீர் வரும், ஒரு சோதனை இருந்துச்சுன்னா கண்ணீர் வரும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வரும். எதை கேட்டா? குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களை ராகமாக கேட்டா ஏன் கண்ணீர் வருது? அதுதான் குர்ஆனுடைய மகத்துவம். அப்படிப்பட்ட குர்ஆன் நம்முடைய வேதம். அதற்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? குர்ஆனை ஒதுவோடு ஒருபோதும் தொடாதீர்கள். அதாவது ஒதுவோடு தொடுங்க, ஒது இல்லாமல் தொடாதீங்க. குர்ஆன் கொடுக்கக்கூடிய கண்ணியம் வந்து ஒது செய்துவிட்டு நீங்க குர்ஆனை தொடுங்கள். ஒது இல்லாமல் குர்ஆனை தொடாதீங்க, ஒது இல்லாமல் குர்ஆனை ஓதாதீங்க. அதுதான் அந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்று, குர்ஆனுடைய தொடர்பை ஆக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய தொடர்பை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையா நடக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நெஞ்சில ஓதுங்க, சரியா? ஹதீஸ். உங்களுக்கு கந்திசி அதிகமா இருக்குதா? குர்ஆனில் வரக்கூடிய கடைசி சூரா 3 சூறாக்களை ஓதி நெஞ்சில் ஓதுங்கள், உங்களுக்கு எல்லாமே சரியாகிடும். ஏன்? அல்லாஹ் சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ. இந்த ரஹ்மத்துல் முஃமின்களுக்கு இந்த குர்ஆனை நாம் ஷிஃபாவாகவும் ரஹ்மத்தாகவும் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த குர்ஆன் இறங்கியதனால இந்த இரவு முழுவதும் இறைவன் சிறப்பான ஒரு இரவாக நமக்கு தந்திருக்கிறார். முதல் விஷயம். இரண்டாவது, 1000 மாதங்களோட சிறந்த இரவு. அன்றைய காலத்துல ஆதம் நபி 950 வருஷம் வாழ்ந்தாங்க, நூஹ் நபி 1100 வருஷம் வாழ்ந்தாங்க, மூசா நபியுடைய சமூகம், பனி இஸ்ராயேல் சமூகம். சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்றாங்க. சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க, யா ரசூலுல்லாஹ், நமக்கு முன்னால் சென்ற பனி இஸ்ராயேல் எல்லாம் 1100 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அதிகமான ஒரு நன்மைகள் செஞ்சிருப்பாங்க இல்லையா? அதிகமா இறைவனை வணங்கி இருப்பாங்க, அதிகமா இறைவனை சஜ்ஜா செஞ்சிருப்பாங்க. யா ரசூலுல்லாஹ், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கலையே. நமக்கு 60 இருந்து 70 வரைக்கும் தான் இறைவன் ஆயுள் தந்திருக்கான். அப்ப நமக்கு முன்னால் சென்ற சமூகம் பல 100 வருஷம் வாழ்ந்து பல விஷயங்களை பல தடவை சஜ்ஜா செஞ்சிருக்காங்களே, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கவலைப்படுகின்ற பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இந்த வசனம் 1000 மின் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இந்த ஒரு இரவு நம்ம அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 84 வருஷம் என்ன அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இந்த ஒரு இரவில் வந்து தருகிறான். அப்ப நமக்கு 50 லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சது அப்படின்னா கூட்டி பாருங்க எவ்வளவு நன்மை தரலாம், எத்தனை வருஷம் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த சமூகத்திற்கு இறைவன் தந்திருக்கிறார் இந்த இரவின் மூலமாக. மூன்றாவது, மலக்குமாருடைய வருகை. இந்த இரவில் மலக்குமாருடைய வருகை. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இந்த உலகை நோக்கி வருகிறார்கள், இந்த பூமியை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் அமல் நடைபெறுதோ, எங்கெல்லாம் திக்ர் நடைபெறுதோ, எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுதோ, எங்கெல்லாம் துஆ செய்யப்படுதோ அங்கெல்லாம் உட்கார்ந்து திக்ர் செய்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், ஆமீன் சொல்கிறார்கள். மனிதர்கள் என்ன செய்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் மலக்குமார்கள் செய்கிறார்கள் இந்த இரவில். நான்காவது, இது ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள சிறப்பு. அதனால் இந்த இரவினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டு ஃபஜ்ர் வரைக்கும் அதனுடைய முழுமையான நன்மைகளை நாம் அனைவர்களும் பெற்று அதற்குண்டான நடைமுறையை அதற்குண்டான அமல் செய்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய நல்லோர்களாக சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் ஆக்கல் புரிவானாக. அதிகமான நன்மைகளை தரக்கூடிய இந்த இரவாக இருக்கின்ற பொழுது